சமுதாய வளர்ச்சி என்பது என்ன? ஜிடிபி ரேட் ஏறுறதா? ஒரு 6 ஆண்டு காலமாக இந்த குப்பைகளை பற்றி எனக்கு பெரிய இது இருக்கு. உலகத்திலேயே மிக அதிகமான ஏரிகள் கொண்ட மாவட்டம் செங்கல்பட்டுன்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே பெருமையா இருக்கும். மக்கள் பகுதியிலே யானைகள் புகுந்த அட்டகாசம்னு சொல்லும்போது நெஞ்சு வலிக்கிறது. அதுக்கு மாற்று அது மாற்றி தான் போடணும். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், அன்பு. யாதும் ஊரே என்ற சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த இந்த சூழலையும் இந்த வெளியையும் இந்த நேரத்தையும் உருவாக காரணமாக இருந்த புதிய தலைமுறை குழுமத்திற்கும் இந்து குழுமத்திற்கும் என்னுடைய தம்பி சூர்யாவின் அகரத்திற்கும் என்னுடைய நன்றி. எப்பொழுதும் பேரிடர்கள் ஒரு சோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும், ஒரு களைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் சமீபத்தில் நடந்தேறிய சென்னையில் நடந்தேறிய ஒரு பேரிடரை மிக ஒரு உந்து சக்தியாக மாற்றி இங்கு எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். பெருமழைக்கு நன்றி. அதுக்காக வருஷம் அவ்வளோ பெரிய மழை வரணும்னு இல்லை, ஆனால் வந்தால் நம்ம எல்லாரும் சமாளிக்கலான்ற ஒரு கர்வத்தோடு இன்றைக்கி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம். உண்மையில் இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் இவ்வளவு சக்திகளை ஒன்று சேர்த்து ஒரு எதிர்காலத்தில் மனதில் வைத்து இவ்வளவு ஒரு அழகான ஒரு சித்தாந்தத்தை வரையறுக்கும், அதை நடைமுறைப்படுத்துவதற்காக 4 தூண்களாக பிரித்து அதை நடைமுறைப்படுத்த ஒரு பல நூறு இளைஞர்களை ஒன்று சேர்க்கும் என்று இந்த 2 மாத காலத்திலேயே இது நிறைவேற்ற முடியும் என்றால் இந்த தமிழகத்தை, இந்தியாவை நாம் ஒரு பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லலாம். ஏனென்றால் சமீப காலமாக இந்த சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய சலிப்பு ஏற்படுகிறது. சமுதாயத்தை வழி நடத்தி செல்ல ஒன்று அரசியல் இருக்கிறது, அல்லது மதம் சார்ந்த குருமார்கள் இருக்கிறார்கள். ஒரு தலைவன் வழிநடத்தி செல்ல ஒரு காலகட்டத்தில் விவேகானந்தரை போல, மகாத்மா காந்தியை போல ஒரு தலைமை இல்லாத ஒரு தத்தளிப்பில் நாம் எல்லாருமே நமக்கு நாமே தலைவர்கள் என்று நாம் எல்லோரும் இங்கே கொண்டு சென்றிருக்கிறோம். எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது இந்த நிவாரண பணிகளை செய்கின்ற பொழுது. இது எப்படி தொடங்குவோம், எப்படி முடிப்போம், எப்படி நடக்கும் என்று யாருக்குமே தெரியவில்லை. ஒன்று சேர்ந்தோம், பொருட்கள் வந்தன, தரம் பிரித்தார்கள், அனுப்பப்பட்டு கொண்டிருந்தன. எல்லாருக்கும் முதுகுவலி. நான் தம்பி இங்கே உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு, அவன் கடுமையான கழுத்து வலி, பருத்து வீரன்லேருந்து அந்த கழுத்து வலி. அவன் அவ்வளோ வேலை செய்யவே கூடாது, ஆனால் இருந்தான். நான்லாம் வயசுக்காரனை சொல்லிட்டு நான் போயிடுவேன். நான் நடுராத்திரி வரைக்கும் இருந்தாங்க. அசோகன் சார் சொன்ன மாதிரி எங்களுடைய அரிதாரத்தை அழித்து நாங்கள் நிர்வாணமாக மக்கள் மத்தியில் இறங்கினோம். அதுதான் நாங்கள் இந்த சமுதாயத்து மேலே பெரும் நம்பிக்கை வர்றதுக்கு காரணம் எங்களுடைய பங்கு. கார்த்தியோட பங்குக்கு அவர் இறங்கினார். ஆட்டோக்காரர்கள், ஒரு ஆட்டோக்காரன் வளச ஒரு ஆட்டோக்காரன் இருக்கான், அவனுக்கு அவன் சொல்கிறான், சார் ஒரு வாரத்துக்கான என் பொருளை வச்சுக்கிட்டு மீதி பொருளை ஆட்டோவில் வச்சுக்கிட்டு அவன் ஏதோ ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு இருக்கான். ஆக பெரும் நம்பிக்கை தருகின்ற ஒரு விஷயமாக இந்த சூழலை நாம் மாற்றி அமைத்திருக்கிறோம். அதற்காக இயற்கைக்கு நன்றி. இயற்கை, அதற்கு நாம் இயற்கையால் வளர்ந்த நாம், இயற்கையால் பிறந்த நாம், மறுபடியும் இயற்கைக்கு நாம் கை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை, ஒரு சூழ்நிலையை இந்த இயற்கை நமக்கு இன்று ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தமிழ் வரலாற்றை படிக்கின்ற பொழுது ஒரு சிறுதுளியும் சேமித்து வைக்கின்ற பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக நிரூபிக்கப்பட்ட பல நீர்த்தடங்களை, நீர் இயல்களை வரையறுத்த இந்த சமூகம். கல்லணை எந்த காலத்தில் கட்டப்பட்டது? நான் பள்ளியில் படிக்கின்ற பொழுது, நான் செங்கல்பட்டில் பிறந்தவன், உலகத்திலேயே மிக அதிகமான ஏரிகள் கொண்ட மாவட்டம் செங்கல்பட்டுன்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே பெருமையா இருக்கும்.
அது அந்த சின்ன வயசுல ஒண்ணு தெரியாது. தெரியுமா, எங்க ஊர்ல தான் உலகத்திலே நிறைய ஏரிங்க இருந்துச்சு தெரியுமா. என்னுடைய வாழ்காலத்திலேயே இப்படி இன்று நான் பெருமைப்பட்ட கொள்ள முடியுமா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. சமுதாய வளர்ச்சி என்பது என்ன? ஜிடிபி ரேட் ஏறுறதா? இந்த கான்கிரீட் காடுகள் உருவாவதா? நான் இதை ஒரு புற்றுநோய் என்பதுதான் சொல்லுவேன். இது வளர்ச்சி அல்ல. ஒரு மனித சமுதாயத்திற்கு, ஒரு மனித சமுதாயம் என்று விடுங்கள், ஒவ்வொரு உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அடிப்படை தேவை நீராக இருக்கிறது. இந்த நவீன காலத்திலே நீரை அழித்து என்னால் ஒரு நகரை உருவாக்க முடியும் என்று சொன்னால் நான் எப்படி ஆறறிவு உள்ளவனாக இருப்பேன்? எல்லாரும் சொல்றாங்க ஆறறிவு, நம்ம தான் நம்ம சொல்லிக்கிறோம். எனக்கு சரி, உங்களுக்கெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆறறிவு இருக்குதான் நான் நினைக்கவே இல்லை. ஒரு பாறையின் மீது விழுகின்ற ஒரு ஆலமரத்தின் ஒரு விதை முளைத்து தன் இருப்பை நிரூபிக்க வேரை அந்த பாறையை பிளந்து அங்க எங்கன்னா ஈரப்பசை கிடைக்குமா, அதையும் தாண்டி கீழே போகுமா, அதையும் தாண்டி போகுமான்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ அந்த வேர் நுனி போகுது. அந்த ஈரப்பசையை தேடுகின்ற ஒரு அறிவு எனக்கு இருக்கிறதா? இல்லை. அந்த ஈரப்பசையை தேடி செல்லுகின்ற அந்த வேருக்கு இருக்கின்ற ஒரு கடமை உணர்ச்சி கூட மனிதனுக்கு இல்லாத இருக்கின்ற பொழுது எப்படி அவன் ஆறறிவு படைத்தவனாக இருக்க முடியும்? நீர்நிலைக்காக ஆண்டுதோறும் பல்லாயிரக்கான விலங்குகள் ஓரிடத்தை விட்டு ஓரிடம் செல்லுகிறது. இன்று கோயம்புத்தூரை சுற்றி இருக்கின்ற எஸ்டேட்டுகளில் யானை புகுந்ததாக கூறுகிறார்கள். யானை தன்னுடைய நீர் வழி தேடலை அதற்காக ஒரு பாதையை பல்லாயிரம் ஆண்டு காலமாக முகர்ந்து பார்த்து தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து, இதுதான் பாதை, இந்த வெயில் காலத்தில் இதை நீ கடந்து செல்ல வேண்டும், அங்கு நீர் இருக்கும், நீ தவித்து போகக்கூடாது என்று கற்றுக் கொடுத்த பாதையை மறுத்து அறுத்து தோண்டி துவம்சமாக்கி நீங்கள் டீ எஸ்டேட்டுகளும் காபி எஸ்டேட்டுகளும் வைத்துக் கொண்டால் யானை என்ன செய்யும்? பத்திரிகைகளிலே மக்கள் பகுதியிலே யானைகள் புகுந்த அட்டகாசம் சொல்லும் போது நெஞ்சு வலிக்கிறது. அதுக்கு மாற்று அது மாற்றி தான் போடணும். யானையின் வழித்தடத்தை நாம் குறுக்கிட்டதால் யானைகள் நாசம் செய்கின்றன. தோழர்களே, ரொம்ப அதிகம் நேரம் இல்லை. இந்த சுற்றுப்புறச் சூழல் என்பது இந்த ஒரு 21ஆம் நூற்றாண்டிலே நம்ம அதை ஒரு மையப்பொருளாக எடுத்துக்கொண்டு பேசுவதே பெரிய வெட்கக்கேடு. தமிழ் சமூகத்தின் தமிழில் பழைய காவியங்களை படித்தீர்கள் என்றால், பழைய கட்டடங்களை பார்த்தீர்கள் என்றால், பழைய நகரங்களை பார்த்தீர்கள் என்றால், பழைய கிராமங்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு பிரச்சனை இருந்தது கிடையாது. ஒவ்வொரு கிராமத்திற்கும், ஒவ்வொரு பெருநகரங்களுக்கும், ஒவ்வொரு கோயிலுக்கும் எப்படி அதை சுற்றி சார்ந்த ஒரு நீரை சேமிக்க முடியும் என்ற ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது. இன்று நாம் இந்த நூற்றாண்டிலே நாம் இந்த சுற்றுப்புற சூழலை பற்றி கவலைப்படுவதாக நாம் இவ்வளவு பெரிய ஒரு கருத்தரங்கு நடத்துகிறோம் என்றால் எவ்வளவு பெரிய அவமானம். இந்த அவமானத்தை துடைத்தெடுக்க நாம் மிக 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 வேகமாக அவசரமாக இந்த சுற்றுப்புற சூழலை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. எப்படி எனக்கு தெரியவில்லை. ஒரு சுகாதாரமான சூழலில் வளர்வது என்னுடைய உரிமை, என்னுடைய சுகம். என் வீடு மட்டும் நல்லா இருக்கணும், என் வீட்டுக்கு வெளியில என் வீட்டுக்கு வாசல்ல குப்பை இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறது என்ன சமுதாயம்? இங்கு இருக்கின்ற எல்லோருக்கும் சுற்றுப்புற சூழல் என்கின்ற ஒரு கருத்து புதிய கருத்து அல்ல, எல்லோரும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த யூனிசெஃபின் நிமித்தமாக நான் இந்த ஓப்பன் டிஃபிகேஷனுக்காக நான் சில ஊர்களில் பயணம் செய்தேன். இந்த 65 ஆண்டு கால சுதந்திரத்திற்கு பிறகும் ஒரு கிராமத்து குழந்தைக்கு எங்கு மலஜலம் கழிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் இந்த சுதந்திரத்தின் மீது எனக்கு கேள்விக்குறி வருகிறது. என்னுடைய கல்வி முறை மீது எனக்கு கேள்வி வருகிறது. எங்கு தவறு செய்கிறோம்?
எல்லோரும் கற்றவராக இருக்கிறோம், எல்லோரும் பெரும்பான்மையான ஒரு கடவுளை நம்புகிறவர்களாக இருக்கிறோம். எப்படி குப்பை போட முடியும் என்னால்? எப்படி சகித்துக் கொள்ள முடிகிறது என்னால்? என் மீது எனக்கு பல கேள்விகள் உண்டு. ஆனால் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பதில்லை, நாம் பதிலை கண்டுபிடித்தாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மாய்ந்த அரசாங்கம் சொல்லுகிறது குப்பையை பிரித்து போடு, தரம் பிரித்து போடு என்று. நான் வரும்போது சிறுத்தில் இருந்து அம்மா பேசிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் ஒரே பிளாஸ்டிக்ல போட்டு அப்படி கூப்பி அப்படி போட்டுறோம். இதுதான் ஆரறிவா? இதுதான் நாம் வணங்குகின்ற கடவுளுக்கு செய்கின்ற காரியமா? இதுதான் நான் கற்ற கல்வியா? கிராமத்துல கூட இந்த பழக்கம் கிடையாது, ஆனா நகரத்துல இருந்து இந்த பழக்கம் அங்க போயிடுச்சு. இன்னைக்கும் ஒவ்வொரு கிராமத்து வீட்டுக்கு பின்னாலும் ஒரு குழி இருக்கும். மாட்டு சாணத்துல இருந்து, காய்கறி கழிவுகள் இருந்து எல்லாம் தான் போகும். இதை, இந்த சுற்றுப்புற சூழலை, நீராதாரத்தை மீட்டு கொண்டு வர இங்கு பங்கு பெற்றிருக்கும் இந்த இளைய வாலண்டியர்ஸ்க்கு எல்லோருக்கும் என்னுடைய சிறந்த வரவேற்பு. நீங்கள் செய்கின்ற பணி, இந்த 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 200 ஆண்டுகள் இந்த இயந்திர புரட்சி கொண்டு வந்த ஒரு பேரழிவை நீங்கள் மாற்ற முன்வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வரவேற்பு. எவ்வளவு என்னுடைய தெருவிலேயே என்னோட பக்கத்து வீட்டுக்காரரிடம் நான் கெஞ்ச வேண்டியதா இருக்குது. சார் வேணாம் சார், எல்லாம் இந்த காலி மனைகள் எல்லாம், இந்த சென்னை மாநகரில் வந்து ஒரு பெரிய ஒரு அவலம் இருக்கு. நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், பக்கத்தில் ஒரு காலி மனை இருக்குன்னா அதுதான் என் குப்பை மேடா மாறுது. எப்படி சாத்தியம் அது? அங்க ஒருத்தன் வீடு கட்டுவான், அவன் ஒரு கிணறு நோண்டுவான், அந்த இந்த 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 அழுகின விஷயம்லாம் அந்த தண்ணியில போய் தேங்கி நிற்கின்ற ஒரு உணர்வு. அது கரெக்டா அந்த பிளாட்லேயே அந்த தண்ணி போகும். அந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்குதோ அது வந்து இவன் கிணறுல கூட வரலாம் இல்லையா? 1000 ஆண்டுகள் வரலாறு சிறப்புமிக்க ஒரு சமுதாயம் என்று குப்பைக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், சரி வேணாம் விட்டுருங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம் அதை பத்தி மட்டும் பேசுவோம். ஏன்னா சட்டுன்னு அம்மா சொன்னாங்க, நாங்கள் எதையுமே பாசிட்டிவாக தான் எடுத்துப்போன்னு. சட்டு நான் முகத்தை பார்த்த உடனே எனக்கு அதுக்கு தோணுச்சு. தேங்க்யூ ஃபார் தட். நான் சமீபமாக ஒரு விஷயத்தை கையாண்டிருக்கிறேன், ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஒரு உதாரணம் தான் இது, எப்படி வேணாலும் நீங்க அணுகலான்றதுக்கான ஒரு விஷயம். அதை சொல்லிட்டு நான் அமர்ந்துடுறேன். கடந்த ஒரு 6 ஆண்டு காலமாக இந்த குப்பைகளை பற்றி எனக்கு பெரிய இது இருக்கு. எப்படி நேரடியாக இதில் இறங்குறது, எப்படி இதை வந்து என்னால் என்ன செய்ய முடியும் தனி மனிதனாக அப்படின்னும் போது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நான் சென்னையில் இருக்கும் பொழுதெல்லாம், இல்லை வெளியூருக்கு போகும்போதெல்லாம், நான் ஒரு நாள் உட்காந்து கழுவுறத வந்து சூர்யா கூட பார்த்துருக்காரு காரைக்குடியில். என் மனதுக்கு பிடித்த ஒரு விஷயம் குப்பை மேட்டில் கிடைக்கும் என்றால் அதை அப்படியே எடுத்துன்னு வந்துடுவேன். சும்மா அப்படி ஆரம்பிச்சேன் நான். இன்றைக்கு அது ஒரு மனநோயாக என்னை பீடித்திருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மனநோய் எனக்கு இருக்கு. என் கண்கள் குப்பை தொட்டியை தேடிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு அழகான விஷயங்கள் அதுல கிடைக்குது. எல்லாத்தையும் எடுப்பேன் நான். குப்பையில கிடைக்கிற அம்மிக்கல் எடுப்பேன். முதல்ல ஒரு அம்மிக்கல் தான் எடுத்தேன். அந்த அம்மி குழவு இருக்கு இல்லைங்களா, அந்த அம்மி குழவை வந்து அந்த ஆடி அதனுடைய அந்த மேல் பகுதி வந்து கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சது. என்னடா கூசுதுன்னு பார்த்தா ஒரு போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது அது அங்கேயே தான் இருக்கும்னு தெரியும். எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன். அதுதான் என்னுடைய முதல் பரிச்சயம் குப்பையோட, நேரடி ஸ்பரிசம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த குழவியை கழுவி வைத்தேன். எங்கு வைக்கலாம் என்பதற்காக எனக்கு 1 மாத காலம் பிடித்தது. மனசு அதிகம், சரி கழுவி வச்சாது அதை எங்கே வைக்கலாம், அதற்கான ஒரு இடம் தேடுவது, அதை வைத்து அழகு பார்ப்பது, தோழர்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். அதை எனக்கு ஒரு தியானமாக இருக்கிறது. இந்த குப்பை தொட்டியிலே ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன் என்றால் அது கழுவுகின்ற பொழுது அந்த அழுக்கெல்லாம் அது என்னவோ அது தோணுது, இன்ட்யூஷனல் தான். அது
தோணுதை எடுத்து வச்சுப்பேன் நான். அதை கழுவும் போது அதனுடைய டெக்ஸ்டர் தெரியுது, அது வழவழன்னு இருக்கு. அட இதுவா இப்படி மறைஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு சந்தோஷம், ஒரு ரொம்ப நல்லா இருக்கு. அதனுடைய கலர் தெரியுது. இப்படி திருப்பி பார்த்தா உடஞ்சிருக்கு, ஆனா அந்த உடைச்சல் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே. ஆனால் உடஞ்சதுனாலதான் இது வந்து குப்பை தொட்டிக்கு வந்திருக்கு. ஆக இதனுடைய கதாபாத்திரம், இதனுடைய குணாதிசயம் அந்த உடைப்பட்ட இடம் தான். அதை என்ன பண்ணலாம்? கழுவி வச்சிட வேண்டியது. காரைக்குடிக்கு ஷூட்டிங் போகிறது, ஹைதராபாத்துக்கு போக வேண்டியது, அங்கே அதை சேர்த்தோமே, அங்கே இதை சேர்த்தோமே, அதை என்ன பண்ணலான்னு சொல்ல நடு ராத்திரியில் ஒரு வரும். அதையும் அங்கே எடுத்து அந்த கல்லையும் பக்கத்தில் அந்த பாட்டிலையும் வச்சு நடுவில் வந்து அந்த பீங்கான் இதை வச்சா இது பரபரக்கும். எப்போ மெட்ராஸ் போவோம், எப்போ ஷூட்டிங் இல்லாமல் இருக்கும், அதை போய் முடிச்சு வைப்போம்னு. இதுதான் நான் குப்பையை பார்ப்பது. ஆக நீங்கள் ஒரு அமைப்பாக செயல்பட வேண்டும் என்பது வேறு, அமைப்பாக செயல்பட வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கிறது. குப்பையிலே எவ்வளவு பிரமாதமான விஷயங்கள் இருக்கின்றன, எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றன. என் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி குப்பை தான் இருக்கும். நகர் முழுக்க குப்பை இருக்கு, ஆனால் என் வீட்டை சுற்றி வந்து அந்த குப்பையில் எடுத்த விஷயங்கள் தான் சுற்றி இருக்கும். ஆக குப்பை என்பது இயற்கையின் கண்ணில் அது தேவையில்லாத பொருள் அல்ல. இந்த பிளாஸ்டிக் மாஞ்சு சொல்வேன், நான் கையெழுத்து போடும்போது சொல்வேன் பிளாஸ்டிக்கை தவிர்ன்னு. ஆனா எங்க வீட்டில் வேலை செய்யற பையனுக்கு அதை கற்றுக் கொடுத்தே பெரும் சிரமமா இருக்கு. எங்க சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, கவுச்சிக்கின்னு ஒரு பை இருக்கும். கவுச்சிக்கின்னா நான்வெஜ்ஜுக்கு அது அப்படின்னு போகிறோம். அந்த பை வந்து மீன் வாங்க, கறி வாங்க, அதுதான் அதுக்கு யூஸ் பண்ணும். அது மொடன்னு இருக்கும், அது எவ்வளோ கழுவுனாலும் அது மொடன்னு இருக்கும். இந்த காய்கறிகள் வாங்குறதுக்கு தனி பை அப்படின்னு அந்த வழக்கமே போயிடுச்சு. கையை வீசிக்கிட்டு வெறும் ஒரு பர்ஸு பணம் கூட தேவையில்லை, வெறும் ஒரு கார்டு, கிரெடிட் கார்டை தூக்கின்னு போயிட்டு ஒரு மூட்டை நிறைய 10 பையை வச்சுட்டு இப்படியே வரலாம். கேட்டால் எனக்கு 6 அறிவு இருக்கு, ஐ எம் எம்காம், ஐ எம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஐ பிலீவ் இன் திஸ் ஃபெய்த். How, if you are a computer engineer or you have a faith about a God, how you think that ஒரு எப்படி இந்த 10 பையை தூக்கின்னு இப்படி எனக்கு என்ன அது வந்து கிளவுன் மாதிரி தான் தெரியும். அது ஆக சுற்றுப்புற அதுவும் அந்த நீர்நிலைகள் காப்பது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமா இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுக்கு எல்லாரும் இவங்க வந்து அம்மா வந்து நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் முதல்ல ஒரு விமானத்தில் சந்திச்சேன். ரொம்ப அடக்கமாக சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே வந்து ஒரு பெரிய என்ன ஒரு 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 விஸ்வரூப பணி அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தம்பி, என்னுடைய தம்பி சூர்யா, அவன் கார்த்திக்கும் மாறி மாறி அவங்க கிட்ட கேட்டு இருக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அடே நம்ம பசங்க இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களான்றது. நன்றிமா, உண்மையாகவே நீங்களாம் தான் ஹீரோஸ் எங்களுக்கு. கார்த்தி வந்து அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தும், சார் எப்படி சார் அது, எப்படி சார் ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் எப்படி இருக்காங்க சார், எப்படி சாருங்க, தேங்க்யூம்மா, இதெல்லாம் நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுகள். தோழர்களே, தோழிகளே, நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இந்த இள வயசுல எதனாலும் பண்ணணும்னு தோணும், ஆனால் இதை கடைசி வரைக்கும் உங்களால் விடவே முடியாது. நீங்கள் கடவுளை நம்புகிறவராக இருந்தால் இந்த பணி உங்களை நேரடியாக கடவுளின் காலின் முன் கொண்டு போய் நிற்க வைக்கும். நீங்க கியூல நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் உங்களுக்கு கொடுத்த இடம். நீ ஓடு, ஆடு, பாடு, மல்லாந்து படுத்துக்கிட்டு நட்சத்திரங்களை பாருன்னு அவன் கொடுத்த இடம். அதை எங்க தலைமுறையினர் வந்து தூசிப்படுத்திட்டாங்க, நீங்க அதெல்லாம் அதை அப்புறப்படுத்தணும்னு நினைச்சா நீங்க தான் கடவுளின் பள்ளிகள். எங்க தலைமுறைக்கெல்லாம் நிச்சயம் பாதாளம் தான். ஆக மிக மிக நான் பயனுள்ள செய்திகள்லாம் ஒன்றும் சொல்ல வரல. மீண்டும் மீண்டும் இந்த பேரிடரின் பொழுது ஒன்று கைகோர்த்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இதை வந்து வள்ளுவன் அப்பவே எழுதி வச்சிட்டான், உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே. வேட்டி அவுத்துனோடனே மூளை ஆணையிட்டு அப்புறம் இது போறது கிடையாது, பட்டுன்னு கை போகுது. அப்படிதான் வந்துச்சு இந்த பேரிடர்ல.
யார் கூப்பிட்டாங்க விஷால, யார் கூப்பிட்டாங்க கார்த்தியை, யார் கூப்பிட்டாங்க எங்களை? எங்க என்ன பண்ணணும்னு தெரியாது. போனோம். உடுக்க இழந்தவன் கைதான் நம்ம எல்லோரும். இங்க இந்த உணர்வு, இந்த பேதங்களை வேறறுத்த இந்த உணர்வு எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழலும் இருந்தால் இந்த தமிழகம் பிஸ்லரி வாட்டர்னு பாட்டில் வர்றத நல்லா பிளான் பண்ணா. இவங்க சொல்ற இந்த திட்டமெல்லாம் பண்ணா ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் பிஸ்லரி வாட்டர்னு 10 ரூபாய் கொடுத்து வாங்கவே தேவையில்லை. இளநீரை மறுக்கின்ற சமுதாயம், பதநீரை மறுக்கின்ற சமுதாயம். தென் மாவட்டங்களிலே பயணிக்கின்ற பொழுது பனைமரம் வீழ்ந்து கிடக்கும் பொழுது நெஞ்ச அலறுகிறது. ஒரு பனைமரம் அவ்வளவு தூரம் வளர்றதுக்கு 100 வருஷம் ஆகுது. அதை அறுத்து போட்டா 200 ரூபாய் கூட ஆகாது. அறுத்து போடுறாங்க. இன்றைக்கும் நீங்கள் இலங்கை சென்றீர்கள் என்றால் பனைமரத்து பொருட்கள் தான் இன்றும் குழந்தை பருவத்திலே கொடுக்கப்படுகின்றன. குழந்தைக்கு பதநீர் கொடுக்கப்படுது. இன்னைக்கும் நம்ம ஃபேரக்ஸ், அப்புறம் செரலாக்கு, அப்புறம் இது எல்லாம் வருது. இன்னைக்கும் நீங்க ஸ்டீலா போனீங்கன்னா பனங்கிழங்கை வேக வைத்து, காய வைத்து, இடித்து பொடியாக்கி அந்த நார்கள் எல்லாம் எடுத்து பொடியாக்கி தான் குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். நீர்நிலையை மட்டுமே கொண்டு வருவதல்ல நமது கடமை. முதல்ல நம் நீர்நிலையை கொண்டு வருவோம். அதை தொடர்ந்து அதை ஒரு கனவா வச்சு பழந்தமிழர் வாழ்வின் பல நல்ல விஷயங்களை மீண்டும் கொண்டு வருவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சிம்பு பேசாமல் இருக்க வேண்டியது. அதுக்கு போய் இப்படி கேவலப்படுத்திக்கிறது, நான் எதாவது சொன்னால் தப்பாக இருக்கும். ஒரு டிவியில் ஒரு செட்டப்பாக சண்டை போட்டோம், அது இன்னும் அதுக்கு பேசிக்கிறேன். பட் இது ஸ்டூப்பிங் டூ லோ.